வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தென்கைலாயம்னு சொல்லக்கூடிய வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 7 மலைகளை கடந்து 6000 அடி உயரத்தை நோக்கி மலையேற போகிறோம். 6 கிலோமீட்டர் தூரம் மலையேற போகிறோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா ஆனந்த கிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம இவங்க கூட தான் சேர்ந்து மலையேற போகிறோம். ஹாய் சொல்லுமா. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் மலையேற போகிறீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். முழு அனுபவத்தையும் இன்றைக்கி சொல்கிறோம். மலையேறிட்டு வெள்ளையங்கிரி மலை பயணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1லேருந்து மே மாதம் கடைசி வரையும் மலையேற அனுமதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரீங்கன்னா இந்த 4 மாதத்துக்குள்ளே வந்துட்டு போங்க. இந்த பாருங்க, அன்னதானத்திற்கு செல்லும் வழி போட்டிருக்காங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இங்கேயே காலையில் சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா நம்ம சாப்பிடாம மலை ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் காலையில் இப்போ 8 மணி இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறலாம். சாப்பாடு வாங்கியாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார், சட்னி எல்லாமே கொடுத்துருக்காங்க. காலையிலே கிச்சடி போட்டிருந்தாங்க, சாப்பிட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். மாப்பிள்ளை 2வது ரவுண்டு சாப்பிட்டுருக்காப்புல. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு போல். இந்த சாப்பாடு நம்பி தான் நம்ம மலையேறணும். இந்த தெம்பு தான் நமக்கு கடைசி வரையும் மலையேறத்துக்கு உதவியாக இருக்கும். இந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுமே இருக்குமாங்க. நீங்கள் வெள்ளையங்கிரி மலை பயணம் வரீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. எப்போதுமே சாப்பாடு இருக்கும். பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ் தான் இந்த அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. பருமனாக உள்ளவர்கள் மலை ஏற வேண்டாம் என அன்போடு அறிவுறுத்தப்படுகிறது. புளியோதரை எல்லாமே வாங்கிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறணும். இன்றைக்கி நாம் கரெக்டாக 8:25க்கு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:25 காலையில் 8:25க்கு ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மலை உச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. உச்சிக்கு போயிட்டு சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. முதல் மலை ஒரு 50 படிக்கட்டு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு வழி போவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ள குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா சிவன் இருக்காங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். ஆனதில்லை, மலையிலே ரொம்ப மூச்சு வாங்குது இந்த வருஷம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஏறி இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டஃப்பு கொடுக்குது. ஸ்டார்டிங்லேயே காலைல சாப்பிட்டதுனால அதனால் கொஞ்சம் எவ்வளோ வெறும் வயிற்றோடு ஏற முடியுமோ எவ்வளோ வெறும் வயிற்றோடு ஏறிட்டு அங்கே போய் மேலே போய் சாப்பிட்டுங்க. பொறுமையாக மலை ஏறிட்டு இருக்கோம். முதல் மலையும் 7வது மலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 மலைகள் பார்த்திங்கன்னா முழுக்க படிக்கட்டுகள் தாங்க. வெள்ளை விநாயகர்கள் கோயில் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். வாங்க, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம முதல் மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வெள்ளை விநாயகர் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முதல் மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேலே கடைலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வரீங்கன்னா பயப்படாமல் வரலாம். மேலே ட்ரிங்க்ஸு, சோடா, வாட்டர் பாட்டில் எல்லாமே கிடைக்கும். வெற்றிகரமாக முதல் மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெள்ளை விநாயகர்கள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:25க்கு மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். 9:35 ஆகிடுச்சு. இப்போ மணி தெரியல, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு முதல் மலை ஏற. கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம 2வது மலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். 7 மலைகளை ஏறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆணிச்சு எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம்.
ரொம்ப படுத்து. இப்போ நம்ம 2வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல் மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ 2வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2வது மலையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குங்க. அங்கங்கே மூங்கில்கள் அதிகமாக இருக்குது. பாதையெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. போன வருஷம்லாம் அப்படி இல்லை. இந்த வருஷம் ரொம்பவே சேஃப்டி. கடையை சீக்கிரம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2வது மலை ஏறிட்டு இருக்கோம். 2வது மலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குங்க. நிழலாக இருக்குது. 3வது மலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புல்வெளியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3 மலையில் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மலை ஃபுல்லாகவே படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 4வது மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மண் தரையிலேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். மண் தரையில் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே கரெக்டாக கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. முதல் மலையில் வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேலே கடை இருக்கா என்னன்னு தெரில, போய் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் கீழே வரும்போதே தண்ணி 1 லிட்டர் எதுக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க. மேலே வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்குது. 2வது முடிவில் தான் வந்துட்டு நம்ம சுனையில் தண்ணி கிடைக்கும். அதனால் கீழே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறைகிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி கந்து குடிக்கலாம், ஆனால் தாக தண்ணியா இருக்காது. 2வது மலை பாதியில் நின்றுட்டுருக்கோம். வழுக்குப்பாறைக்கிட்ட நின்றுட்டுருக்கோம். மாப்பிள்ளை போன வருஷம் நல்லா டயர்டாகாமல் ஏறிட்டு இருந்தார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன்லாம் ஏறிட்டுருக்காரு. ஆனந்தகிருஷ்ணன் வந்துட்டு டயர்ட் ஆகிட்டாப்புல. ஏன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கரண்டி கிச்சடி நல்லா பல்காக சாப்பிட்டா. 1 கரண்டியே போதும் நிப்பாட்டு நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம். மாப்பிள்ளை கேட்காம 2 கரண்டி அடிச்சு விட்டாப்புல நல்லா ஃபுல்லாக. இடையில ஒரு வாமிட்டு போட்டாப்புல. இப்போ வாமிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாக நடந்து வந்துட்டு இருக்காப்புல. நான் கூட ரிட்டன் கீழே இறங்கிடுவானோ என்னமோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இப்போ நடந்து வந்துட்டு இருக்காப்புல. அதனால நீங்கள் இறங்கினா வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. 1/4 வயிறு 1/2 வயிறு சாப்பிடுங்க. மீதி 1/2 வயிறு ஃப்ரீயாக வச்சுருங்க. ஏன்னா என் மாப்பிள்ளை அனுபவத்தில் சொல்கிறான். ஏதாவது சொல்லு மாப்பிள்ளை. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டான். வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வழுக்குப்பாறையில் ஏறிட்டு இருக்கோம். 2வது மலையோட முடிவுக்கு வந்துட்டோம். ராமகிருஷ்ணன் ஆனந்தகிருஷ்ணன் 2 பேரும் மேலே ஏறிட்டு இருக்காங்க. வழுக்குப்பாறை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ சுற்றி காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு மலை இது கம்மி 500லாம். ஒரு 1/2 2வது மலையில் வழுக்குப்பாறையில் ஏறிட்டு இருக்கோம். அந்த வழுக்குப்பாறையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 படிக்கட்டுகள் இருக்குங்க. வாங்க அப்படியே அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருக்கலாம். ஆமாப்ல. சனிக்கிழமை கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. பயங்கர கூட்டமாக இருக்குது. நீங்களாம் வரணும்னு நினச்சிங்கன்னா இடையில இருக்கிற உடல் நாளில் வந்துடுங்க. 2வது மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரத்தில். வழுக்குப்பாறை முடிஞ்சுன்னா 2வது மலை முடிஞ்சவங்க. 2வது மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது மலையில் ஒரு சுனை ஒன்று இருக்குது. அந்த தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சுனையில் தண்ணி பிடிச்சாச்சுங்க. தண்ணி பிடிச்சி குடித்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மினரல் வாட்டர் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லோரும்
1/2 லிட்டருக்கு மேலே குடிச்சிருப்போம். குடிச்சிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு வாட்டர் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அடுத்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10:30க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 2வது மலையை. இந்த சுனையோட 2வது மலை முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது நம்ம 3வது மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க போகலாம். ஏகே ஃபோனை நோண்டிட்டு இருக்காப்புல. ஆனந்த கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் வாட்டர் பாட்டில்லாம் ஃபுல் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டாரு. தெரியல. ராமகிருஷ்ணன் வந்து நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்காப்புல. பாம்பாட்டி சித்தர் குகை. மூணாவது மலையில் பாதி தூரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3.5 மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடைலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 3வது மலை 2வது மலை எல்லா மலைகளையும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டாங்க. கடை போன வருஷம்லாம் ரொம்ப லேட்டாக ரெடி பண்ணாங்க. போன வருஷம்லாம் ஆமாம் ஒரு கடை கூட இல்லை. இந்த வருஷம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டாங்க. மூணாவது மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4வது மலையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். 3வது மலையை பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சு கம்ப்ளீட் பண்ணேன். 10:45 வேறு ஸ்டார்ட் பண்ணோம். 2 மலையும் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னே தெரில, கன்ஃபியூஷனாக இருக்குது. மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவசரம் பெருமையாக வாங்க. ராமகிருஷ்ணன் முன்னாடி போயிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு அவர் வந்ததுனால கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு போயிட்டுருக்கு ட்ரெக்கிங். அதனால் மனுஷன் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காப்புல. இறங்கும் போது தான் தெரியும் என்ன ஆகுதுன்னு தெரில. ஏன் ஏற மாட்டேன்னு நினச்சேன். தலை இன்னும் தில்லா ஏறிட்டு இருக்காப்புல. 12:30 மணி இப்போது. 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில 7வது மலை அடையறதுக்கு. இப்போ போகும்போது இப்போ 4வது மலை ஏறிட்டுருக்கோம். முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 4வது மலையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது மலை. இன்றைக்கி நம்ம வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 6000 அடி உயரம் கடல் மட்டத்துலேருந்து. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் மலை ஏறி போகணும் ஈசனை பார்க்கணும்னா. ஹாய் ப்ரோ, எப்போ ப்ரோ ஏறினீங்க? ப்ரோ நேற்று நைட்டு 7:30 ப்ரோ. 7:30 ஏறினீங்க? ஆமாம் ப்ரோ. குளிர் எப்படி இருந்துச்சு ப்ரோ? கால் கை காலெல்லாம் வரைஞ்சிச்சு. நெருப்பு மூட்டை இல்லைன்னா எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருப்போம். போர்வை பெட்ஷீட் எதுவுமே எடுத்துகிட்டு போலையா நீங்கள்? ஒரே ஒரு பெட்ஷீட்டு, அது மட்டும் அதை நீட்டிட்டு எல்லாரும் படுத்துக்கிட்ட பசங்க எல்லாரும். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. பார்த்து மலை ஏறுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4வது மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1. 4வது மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புல்வெளியாக இருக்குங்க. கொஞ்சம் மேடு பள்ளம் அப்படி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், மண் தரையாக இருக்கும், கல்லுலாம் குத்தாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 4வது மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4வது மலை எண்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திர சமாதி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது மலை ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி 5 நிமிஷம் 1 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 5வது மலை ஏறணும். வாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். அஞ்சாவது மலையில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா ஜில்லுன்னு காற்று வருது, குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே 5வது மலையில். இன்னும் 7வது மலையில் எவ்வளோ குளிர்னு தெரில, இப்பயே குளிர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. உட்காந்துட்டோம் ஒரு 10 நிமிஷம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:15. 7வது மலை ரீச் ஆகி எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. ரீச் ஆகிட்டு சொல்கிறேன். ஆண்டி சுனியில் ஒரு குளிரை போட்டு என்ன தான் கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் 7வது மலை. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம 5வது மலையில் இருக்கோம். 5வது மலை எனக்கு கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க 6வது மலை. அது இறங்கணுன்னா ஆண்டி சுனை. 6வது மலை ஃபுல்லாகவே இறக்கத்தில் இறங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. கொஞ்சம் டவுனாக அப்படியே இறங்குது. சரியான வெயிலில் நடந்துட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, 5வது மலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:35. இதெல்லாம் 6வது மலை அப்படியே இறங்க வேண்டியதான். 6வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இறக்கத்தில் அப்படியே கீழே இறங்கணும். 6வது மலை இறங்கி முடிச்சுட்டு ஆண்டி சுனையில் குளியலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம 7வது மலை ஏற வேண்டியதுதான். 6வது மலை இறங்கிட்டு ஆண்டி சுனையிலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இப்போ 6வது மலையை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், இறங்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஆண்டி சுனை வந்துருச்சு. ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆண்டி சுனை வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அம்மா இப்போ நம்ம ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு 7வது மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுனை வந்துடும். சுனையில் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மலை ஏற வேண்டியதான். ஏழாவது மலை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுனை பக்கத்தில் வந்துட்டோங்க. வாட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வருதுல்ல, க்ளீனாக இருக்கா, ஃபாஸ்ட்டாக வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 2வது மலையில் இருக்கிற சுனையிலையும் 7வது மலையில் இருக்கிற சுனையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே வாட்டர் வருது. நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 7வது மலை ஏறிட்டுருக்கோம். 7வது மலை பார்த்தீங்கன்னா 2:45 ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. 7வது மலை கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலையும் கொஞ்சம் டஃப்பு, கொஞ்சம் செங்குத்தாக மேலே ஏறும். 7வது மலை பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக செங்குத்தாக மேலே ஏறிட்டுருக்கு.
ஏழாவது மலையில் பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. குளிர ஆரம்பிச்சிச்சு, குளிர் காற்று. வெயில் இருக்குது, அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர் காற்று அடிக்குது. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏற 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 பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். இப்போ மணியும் பார்த்தீங்கன்னா 2:55 ஏறிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே போயிடும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு மேலே உட்கார முடியாது, அங்கேயே பயங்கர குளிராக இருக்கும். முதல் மலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த 7வது மலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப செங்குத்தாக ஏறிட்டுருக்கோம், மூச்சு திணறும். முதல் மலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் அதே மாதிரி நம்ம 7வது மலையிலேயே கஷ்டப்பட்டு ஏறி வர மாதிரி இருக்கும். இது தெரியுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம். அந்த டேமுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர். அதுக்கப்புறம் வந்து கேரளாவோட எல்லை வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லை முடிஞ்சிடும். அந்த பக்கம் கேரளா. இந்த 7வது மலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளை பார்க்க முடியுது, ஆனால் பெரிய பெரிய மரங்களை பார்க்க முடியல. நிறையா புல் தாங்க அதிகமாக இருக்குது. கரடுமுடான பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது. நடந்து போகிற பாதையும் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் தம் கட்டி நடந்து போகிற மாதிரி இருக்குது இந்த 7வது மலையில். அவ்வளோதாங்க, வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 6000 அடி உயரத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் தான், கரெக்டாக இப்போ 3:50. இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு காமிக்கிறேன். சிவனை வெள்ளையங்கிரி ஆண்டவரை மேலே போய் காமிக்கிறேன், பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாறை தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி தாங்க இருப்பார் வெள்ளையங்கிரி ஆண்டவர். இப்போ மூச்சு வாங்குது, போக முடியல, அதனால தான் அப்படியே நின்றுட்டுருக்கோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மலையோட உச்சிக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி 6000 அடி உயரம் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க. காலையில் 8:25க்கு மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4. மொத்தம் நம்ம எவ்வளோ நேரம் மலை ஏறி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம் மலை ஏறி இருக்கோம். 7.5 மணி நேரம் மலை பயணங்க, சும்மாலாம் இல்லை, அசால்ட்டாலாம் நினச்சிடாதீங்க. இந்த மலை ஒரு கடுமையான மலை பயணங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஒரு கடுமையான மலை பயணம்னா அந்த வெள்ளையங்கிரி மலையை சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கடுமையான மலை பயணம். 6 கிலோமீட்டர் தூரங்க, கடல் மட்டத்துலேருந்து 6000 அடி உயரம். இன்றைக்கி நம்ம மலை ஏறிட்டோம். வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சிவனை நான் காமிக்கிறேன், வெள்ளையங்கிரி ஆண்டவரை நான் காமிக்கிறேன். தலைவன் போயிட்டாப்ல. வந்துட்டோம்.